குற்றவாளியை காப்பாற்றுகிறான், ஞானசேகரன் மாதிரி குற்றவாளியை காப்பாற்றுறான், நிரபராதியை அடித்து கொள்கிறான். இவ்வளவு ஒரு கேவலமாக இருந்தால் என்ன அர்த்தம்? அதனால் கடுமையான கண்டனத்தை இப்போது ஸ்டாலினுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஆட்சி செய்வதற்கு தகுதி இல்லாவிட்டால், ஆட்சி செய்வதற்கு மூளை இல்லைன்னா விட்டுட்டு எவனாச்சும் உங்கள் கட்சியில் ஒரு அறிவாளிகிட்ட கொடுத்துட்டு போங்க. நீங்கள் தகுதியற்றவர் இந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கு. ஒன்றுமே தெரியாதல்ல உங்களுக்கு. ஆய்வு செய்கிறதுக்கு அடிப்படை தகுதி இந்த கனிமொழிங்கிற பெண்மணிக்கு இருக்கா? நாட்டை கொள்ளையடித்து 1,76,000 கோடியை கொள்ளையடித்து இன்னும் அடித்த கொள்ளை கொஞ்சம் நெஞ்சமா? இவ்வளவையும் கொள்ளையடித்து 6 மாதம் திகார் ஜெயிலில் இருந்த ஒரு பெண்மணி அந்த திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள கால் வைக்கலாமா? உன்னுடைய ஸ்டாலின், உன்னுடைய தலைவர் என்று நீ இன்று பேசக்கூடிய ஸ்டாலின் என்று பதவியேற்புக்கு முன்னாமல் திருப்பதியிலிருந்து வெங்கடாஜலபதியிடமிருந்து பிரசாதத்தை வாங்கி கொண்டு கையில் திருப்பதி கயிறை கட்டிக்கொண்டு பதவியேற்க போனாரா? அன்னைக்கு செத்து விட்டது யாவும் திராவிடம். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான அரசியல் அலசல் என்னன்னு பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த லாக்அப் டெத், காவல்துறை விசாரணையில் ஒரு வாலிபர் மரணமடைந்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய வைரல் நியூஸ், முக்கியமான செய்தியாக எல்லா சமூக வலைதளங்களிலும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. அதனால் ஏற்கனவே 2-3-4 சேனல்கள் என்னிடம் பேட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனால் நம்ம சேனலில் நம்ம கருத்து என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அலசல் பார்க்கலாம். அதாவது இந்த காவல்துறை லாக்அப் மரணங்கள்னு சொல்லுவாங்க. இந்த காவல்துறை லாக்அப் மரணங்கள் ரொம்ப காலமாக இருக்குது. திருந்தவே மாட்டான் போலீஸ்கார். இன்னும் இந்த வெள்ளைக்காரங்காலத்தில் இருந்த காட்டுமிராண்டி போலீஸ் கேட்டால் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான போலீஸ்னு சொல்லுவோம். எவ்வளோ கோபமாக சொல்கிறேன்னா, ஒரு உயிர், அந்த உயிரிலிருந்து எப்படி குழப்பு கொண்டு இருக்காங்கன்னா, மிளகாயத்தூளை போட்டு அவங்க அந்த இறந்தவரின் தம்பி சொல்கிறார், 27 வயது வாலிபர் இறந்தார். மிளகாத்தூளை இதை தூவி இதிலெல்லாம் போட்டு சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னா, இவங்கெல்லாம் மனுஷங்களா மிருகங்களான்னு தெரியல. மனசாட்சின்னு ஒன்று வேணும்ல, அடிக்கிறதுக்கும் ஒரு இது வேணும்ல. அதனால் இது வந்து மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு இது. அதுவும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 24 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து எடுத்தாங்களா, இல்லை இந்த வழக்கு எப்படி வந்தது, மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க 24 மரணங்கள் வந்திருக்க லாக்அப் மரணங்கள். என்ன லட்சணத்தில் இந்த ஸ்டாலின் வெக்கம் இல்லாமல் ஆட்சியை வச்சுக்கிட்டு ஒரு நிர்வாகத்தை நடத்த தெரியல, ஒரு காவல்துறையை நடத்துறதுக்கு வக்கில்ல. நம்ம உயிரை குடிக்கிறான், இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, ஏற்கனவே உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, லாக்கப்பில் மரணம் வந்ததுன்னா உடனடியாக அதை கொலை வழக்காக தான் பதிவு செய்யணும். ஒருத்தன் செத்துட்டான் அடித்ததில், அப்போ அது கொலையா இல்லையா? அது எந்த காரணத்துக்காக செத்து இது பண்ணாலுமே அது ஒரு கொலை. உடனே என்ன செய்யப்படும், ஒரு தன்மானமுள்ள முதலமைச்சராக இருந்தால் கூப்பிட்டு கொலை வழக்கு பதிவு செய்யும், அந்த சம்மந்தப்பட்டவங்களை சஸ்பெண்ட் பண்ணி உடனே ரிமாண்ட் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளே ஜெயிலில் அனுப்புன்னு சொல்ல வேணாம். அன்றைக்கி சாத்தாங்குளத்தில் வரும்போது என்ன குதிச்சிங்க, என்ன சிபிஐக்கு அனுப்புங்கன்னு சொன்னீங்கல்ல. இன்றைக்கி வெக்கம் இல்லாமல் எப்படி சிபிசிஐடிக்கு அனுப்பியிருக்கீங்க? சிபிசிஐடிங்கிறது என்ன? காவல்துறையின் ஒரு அங்கம் தானே. அவன் விசாரித்தா மட்டும் நியாயம் கிடைச்சிருமா? சிபிஐக்குள்ள அனுப்பணும். அன்றைக்கி சாத்தாங்குளத்துக்கு சிபிஐக்கு அனுப்புங்கன்னு வெக்கம் இல்லாமல் கேட்ட ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி வந்துக்கிட்டு சிபிசிஐடியா ஒழுங்காக நடக்குமா? ஏற்கனவே அது இது என்னென்னா, உயர் நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, ஒரு 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 விசாரிக்கக்கூடிய ஒருத்தர் அந்த இதில் சம்மந்தப்பட்டவங்களே ஒரு நீதிபதியாக விசாரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ மேன் கேன் பி எ ஜட்ஜ் ஃபார் இஸ் ஓன் காஸ். இதுதான் சட்டத்தில். அதாவது யார் விசாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வழக்கில் சம்மந்தம் இருக்கக்கூடாது. அப்போ தான் நடுநிலைமை ஆகும். காவல்துறையை சம்மந்தப்பட்டவங்களை விசாரிக்கும் போது காவல்துறையை விசாரிக்கக்கூடாது. சிபிசிஐடி காவல்துறை இல்லையா? அப்போ சிபிஐக்கு அனுப்பணும். இல்லைன்னா ஒரு மற்ற மாநிலத்தில் ஒரு இதை அமைச்சு இதை விசாரிங்க அப்படின்னு சொல்லணும். நடுநிலைமைத்தன்மையாக இருக்கணும்ல. உயிர் போயிருக்கு.
இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது என்னென்ன தப்பு நடந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு அன்அஃபிஷியல் அரெஸ்ட். அது எப்போவுமே ஒருத்தரை கைது பண்ணால் 24 மணி நேரத்தில் வந்து நீங்கள் கோர்ட்டில் போய் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விசாரணைக்கு தேவைப்பட்டால் போலீஸ் கஸ்டடின்னு பேர் அதுக்கு. போலீஸ் விசாரணைக்கு மனு செய்து நீங்கள் 2-3 நாள் எடுத்து விசாரிக்கணும். இதுதான் சட்டத்தில் உள்ளது. ரொம்ப நாள் அவங்க பண்ணக்கூடிய காவல்துறையில் என்ன, எவனை அரெஸ்ட் பண்ணாலும் சரி, அரசியல்வனை அரெஸ்ட் பண்ணால் எவனை பண்ணாலும் அன்அஃபிஷியல் அரெஸ்ட்டை காமிக்கிறதே இல்லை. இஷ்டத்துக்கு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் எங்கேயாச்சும் ஒரு பங்களாவில் வச்சு அடிக்கிறது, எங்கேயாச்சும் ஒரு இதை விசாரணைக்கு கேட்குறதுக்கு நாதி இல்லை. அரசியல்வாதி பூரா அறிவில்லாத முட்டாளாக இருக்கான். ஒருத்தனுக்கு வந்து இந்த காவல்துறையை நிர்வகிக்கிறது தகுதி கிடையாது. உனக்கு மூளை அதிகம் இருந்தால் தானே உன் ஐபிஎஸ் எல்லாம் பயப்படுவான். அப்போ விவரமான ஆளுப்பா சீஃப் மினிஸ்டர் 4 கேள்வி கேட்பார் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் இப்போ விடுவாங்களா? அதனால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணுங்கிறது தனி. ஆனால் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைக்கணும், கண்காணிப்பில் வளர்க்கணும். இல்லைன்னா அவனே வந்து போலீஸ் சாம்ராஜ்யம் மாதிரி ஆயிடும், அநியாய அக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அதுக்காக தான் முதலமைச்சர் மூளை உள்ளவங்களாக இருக்கணும். மூளை இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ போலீஸ்காரன் தலைமையில ஏறி தான் ஆடுவாங்க. அன்அஃபிஷியலாக அரெஸ்ட் பண்ணியிருக்கான், அரெஸ்ட்டையே காமிக்கலை. அது எங்கே கூட்டிகிட்டு போய் வந்திருக்கான்? காவல் நிலையத்துக்கே கூட்டிகிட்டு போகல, எங்கேயோ தோப்பில் கூட்டிகிட்டு போய் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போய் வெளி இடத்துல வச்சு அடிச்சிருக்கான். அப்புறம் என்ன, இது நாடா சுடுகாடா? ஒரு முதலமைச்சர், வெக்கம் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் உட்காந்துக்கிட்டு இப்போ காவல்துறையை நான் வச்சுருக்கேன்னு ஒன்றும் ஏபிசிடி தெரியாது. அதனால் குதித்து இப்போ என்ன பண்ணால் வெளி இடத்துல வச்சு அடிச்சிருக்கான், சித்திரவதை பண்ணியிருக்கான். அப்போ இவ்வளவும் பண்ணி ஆளே செத்து போயிட்டான். செத்து போனதுக்கப்புறம் உடனே சஸ்பெண்ட் மட்டும் பண்ணுறாரு. அப்புறம் கொலை பண்ணவனெல்லாம் ஒரு சஸ்பெண்ட் பண்ண போக முடியுமா? அதனால் இது இவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், நம்ம காவல்துறை விசாரணையில் வந்து தொழில்நுட்பம், லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இவங்க வச்சுக்கிறதே இல்லை. நான் 2005 காவல்துறை விட்டு வெளியில் வந்தேன். அப்போ 2004 அந்த இதில் பார்த்தீங்கன்னா, அந்த 2004 2005 அப்போ டிஜிபியாக இருந்த அலெக்சாண்டர் அவர்கிட்ட வந்து நான் அப்போவே இன்டர்நெட்டு வந்த காலம், ஆரம்ப காலம் அது. அதிலிருந்து நிறையா இதெல்லாம் எடுத்து வெளிநாடுகளில் எப்படி விசாரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்கிலாண்டில் குற்றவாளியை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. அவன்கிட்டருந்து எவ்வளவு பணம் கொள்ளை அடித்தான் அதை கண்டுபிடிக்கணும்னு வைங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சைக்கோ அனாலிஸ்ட் அப்படின்னு ஒரு இவங்களை வச்சுருப்பாங்க. சைக்கோ அனாலிஸ்ட்டுன்னு யாருன்னா மனதத்துவ நிபுணர், மனநல நிபுணர், மனத்தத்துவ நிபுணர். மெஸ்மரைஸ் பண்ணுவாங்க. குற்றவாளியை வந்து ஒரு சீட்டில் உட்கார வச்சு படுக்க வச்சு அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி அவங்கள பேச வைப்பாங்க. பேச வச்சா பல உண்மைகள் அது அதில் வந்து ஒரு மெஸ்மரைசிங்கில் வந்து வந்துடும். இங்கிலாண்டில் அது இருக்குது. இங்கிலாந்து நாடுகள்லாம் குற்றவாளி வந்தோடனே மிளகா பொடி தூவ மாட்டான், இதில் வச்சுக்கிட்டு தலைகீழ தொங்க விட மாட்டான், காட்டுத்தனமாக கைகால ஒடிக்க மாட்டான். அப்போ குற்றவாளி பூரா போலீஸில் இருக்கான். ஒருத்தனை கொலை பண்ணுற அளவுக்கு இருக்கான்னா அவன்லாம் போலீஸில் இருக்கக்கூடாதுல்ல, அவன் குற்றவாளி, அவனை வெளியில் அனுப்பணும். இது மாதிரி நிறைய போலீஸ்காரன் இருக்கான். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிறதுக்குன்னே ஆள் வச்சுருக்காங்க. யாரையாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டு பிடிக்காதவன் அரசியல்வாதி சொல்லிட்டானா அடிக்கிறதுக்கே ஆள். எல்லாத்தையுமே ஜெயிலுக்கு போகிறீங்க பிடிக்காதவன்னா போலீஸ்காரன் சொல்லி உள்ளே வச்சே அடிக்கிறது. எவ்வளவு நாளைக்கு இந்த இது பண்ணி மனிதாபிமானம்ங்கிறது போயிடுது இல்லை. அதனால் வெளிநாடுகளில் இந்த பேச்சே இல்லை. மெஸ்மரைஸ் பண்ணால் எடுத்துருவான், முடிஞ்சது. இந்த மெஸ்மரைஸ் பண்ணக்கூடிய சைக்கோ அனாலிஸ்ட் அங்கெல்லாம் வந்து 25 வருஷம் ஆச்சு. இன்னும் இங்கே வந்துக்கிட்டு வரவே இல்லை. நம்ம தமிழ்நாடு போலீஸ்க்கு மிகப்பெரிய கேவலம் என்னென்னா, அப்போ நான் இருக்கும்போது காவல்துறையில் இருக்கும்போது போலி முத்திரைத்தாள் மோசடி நடந்தது. அதில் வந்து அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருந்தார், டெல்கின்னு பேருன்னு நினைக்கிறேன். அந்த டெல்கியை வந்து கூட்டிகிட்டு வந்து எப்படி இது நடந்தது, இது பின்னாடி என்னென்ன இவங்க இருக்காங்கன்னு விசாரித்தாங்க. அப்போ விசாரிக்கும்போது ஒரு லை டிடெக்டர், பொய் சொல்கிறாரா உண்மை சொல்கிறாராங்கிறத கண்டுபிடிக்கக்கூடியது பேர் தான் லை டிடெக்டர். அது நம்ம தமிழ்நாடு போலீஸ்கிட்ட இல்லை. அப்புறம் அங்கே சொன்னாங்க, அந்த இதில் இருக்குது சார், கர்நாடகா போலீஸ் பெங்களூரில் இருக்குதுன்னாங்க. சரி, பெங்களூருக்கு இங்கேருந்து அந்த இவனை வந்து டெல்கியை கூட்டிகிட்டு போய் லை டிடெக்டர் அங்கே வச்சு செக் பண்ணாங்க. கேவலத்துலேயும் கேவலம். அண்டை மாநிலத்தில் இருக்க லை டிடெக்டர் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி.
உண்மையை பொய் சொல்கிறாங்களாங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய கருவி தமிழ்நாடு போலீஸ்கிட்ட இல்லை. ஆனால் கேட்டால் ஸ்காட்லாண்டுக்கு இணையான போலீஸுமா. ஹைதராபாத் போலீஸில் இருந்தது அப்போ, தமிழ்நாடு போலீஸில் மட்டும் இல்லை, லை டிடெக்டர். அதுக்கடுத்தது நார்கோ அனாலிசிஸ்னு ஒரு டெக்னிக். இதெல்லாம் வெளிநாடுகளில் வந்த டெக்னிக். வெளிநாட்டில் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டோம். அவன் சொல்லுவான், ஏன்டா அடிக்கிற, விஞ்ஞான முறையில் கண்டுபிடி. நார்கோ அனாலிசிஸுங்கிறது நார்காட்டிக்னு பேர், அதாவது போதை மருந்து. குற்றவாளியை படுக்க வச்சு போதை மருந்து செலுத்துவாங்க. செலுத்தினோன்னு குற்றவாளி அப்படியே போதையில் போயிடுவான். போதையில் போய் அவன் பேச ஆரம்பிப்பான் பல உண்மைகளை. நான் தான் கொலை பண்ணேன், கொலை பண்ணிவிட்டு கத்தி அந்த காவால் போட்டிருக்கேன், அது இப்போ பணத்தை இங்கே வச்சுருக்கேன், ஏன் கொலை பண்ணேன், கொலை பண்ணும்போது என்ன நடக்குது, இதெல்லாம் உளருவான் அந்த போதையில். அதுதான் நார்கோ அனாலிசிஸ். வெளிநாடுகள்லாம் பெரிய டெக்னிக். இதை உபயோகப்படுத்தி பண்ணலாம் தெல்கிக்கு போலி முத்திரைத்தால் இது பண்ணவனுக்குன்னு நினச்சா நம்ம தமிழ்நாடு போலீஸில் அந்த நார்கோ அனாலிசிஸ் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா கர்நாடகா போலீஸில் இருந்தது. 2004 2005 கர்நாடக போலீஸில் இருந்தது. இங்கேருந்து வெக்கம் இல்லாமல் தெல்கியை வந்து பெங்களூரு கொண்டு போய் நார்கோ அனாலிசிஸ் பண்ணாங்க. பிரெயின் மேப்பிங்னு பேர். நீங்கள் எப்படின்னா உங்களை வந்து போலீஸ் பிடிச்ச உடனே வெளிநாடுகளில் உங்களை போய் ஒரு சேரில் உட்கார வச்சுருவான். உங்கள் தலையில் ஹெல்மெட்டு மாதிரி மாட்டுவான். அது உங்கள் மூளையை ஸ்கேன் பண்ணும், படம் பிடிக்கும். எதிர்க்க இருக்கிற கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் அது தெரியும். கேள்வி போலீஸ் கேட்டுக்கிட்டே இருப்பான். உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகள் எப்படி போகுதுன்னு பார்ப்பான். பொய் சொன்னால் மூளையில் இருக்கிற அதிர்வுகள் எப்படி வரும், உண்மையை சொன்னால் மூளையில் இருக்கிற அதிர்வுகள் எப்படி நார்மலாக சரியாக போகும். இதுக்கெல்லாம் ஒரு விஞ்ஞானம் இருக்குது. அதை வச்சு இவன்கிட்ட கேள்வி கேட்கும்போது இவன் பொய் சொல்கிறானா இல்லையாங்கிறத அந்த இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, கைகாலம் உடிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இதெல்லாம் அண்டை மாநிலங்களில் பக்கத்தில் இருக்குது. ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான போலீஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்கிட்ட எதுவுமே இல்லை. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, இந்தியா முழுவதும் காவல்துறையை நவீனப்படுத்தணும்னு சொல்லி நான் இருக்கும்போதே ஒரு வருஷத்துக்கு 150 கோடி கொடுப்பாங்க. அதில் கேவலம் என்ன தெரியுமா, நம்ம காவல்துறையில் அந்த 150 கோடியில் நவீன யுக்திகள் எதையுமே வாங்க மாட்டாங்க. காவல்துறைக்கு அதிகாரிகளுக்கு வேண்டிய வண்டியை மட்டும் வாங்கிட்டு மீதி பணத்தை திருப்பி அனுப்புவான் ஒவ்வொரு வருஷமும். காவல்துறையை நவீனப்படுத்தும் திட்டத்தில் அவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்குது. இதையெல்லாம் நானே பாயிண்ட் அவுட் பண்ணி அப்போ இருந்த டிஜிபியாக இருந்த அலெக்சாண்டர் அவர்கிட்ட படத்தோடு போய் கொடுத்தேன். இதெல்லாம் இருக்குது சார், இங்கே எதுவுமே பண்ணுறதில்ல, அண்டை மாநிலத்தில் பண்ணுறான் அப்படின்னு. இந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த வித நவீன யுக்திகளையும் கொடுக்கலன்னா அவன் உதச்சிக்கிட்டு காட்டு மிராண்டி மாதிரி அந்த காலத்திலலாம் அப்படி தான் குற்றவாளிகளை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சான் தெரியுமா? ஆரம்ப கட்டத்தில் சவுக்கில் அடிப்பான். சவுக்கில் அடித்து தழும்பு இருக்கும், எத்தனை தழும்பு இருக்கோ அதை வச்சு குற்றவாளியை கண்டுபிடிப்பான். கைகாலை வெட்டுவான், விரலை வெட்டுவான், பச்சை குத்துவான் உடம்புல. இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமான ஒரு இது இருக்கும்போது தான் விஞ்ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் காவல்துறை மாறிச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாடு காவல்துறை மட்டும் மறுபடியும் அந்த காட்டு மிராண்டித்தனத்துக்கே போய்கிட்டு இருக்குது. இன்னும் விஞ்ஞான யுக்திகள் எதையும் உபயோகப்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கவலை. இப்போ நாங்கள் இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகளே திறமையானவன் சில பேர் இருப்பான். அவன் அடிக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டு வந்துடுவான். வந்தோடனே இவன்ட்டு இருந்து உண்மையை வரவழைக்கணுமே, என்னடா பண்ணுறது அப்படின்னா அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே லாக்கப் இருக்கும். இப்போ அது உபயோகப்படுத்துறதில்ல. உள்ளேயே ஒரு அறை இருக்கும், அதுக்குள்ளே இந்த குற்றவாளியை போடுவான். குற்றவாளியை போடும்போது போலீஸ்காரன் அவனுக்கு வேண்டிய குற்றவாளி வெளியில் இருக்கிறவனை கூப்பிட்டு உன்னையும் சேர்த்து லாக்கப்பில் போடுறான். அவனோட பேச்சு கொடு, எங்கெங்கே திருடினான், எங்கே அடகு வச்சான், நகை எங்கே வச்சுருக்கான்னு பேச்சு கொடுத்து பேசு அப்படின்ட்டு அந்த லாக்கப்பில் அந்த குற்றவாளியையும் போலீஸ்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய குற்றவாளியும் உள்ளே போட்டுருவான். அந்த இன்ஸ்பெக்டர் எவ்வளோ திறமையானவன் பாருங்கள், அடிக்காமல் உதைக்காமல் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் லாக்கப்பில் போட்டு நைட்டு பூரா முடிஞ்சு மறுநாள் காலையில் அந்த போலீஸுக்கு வேண்டிய குற்றவாளியை வெளியில் எடுத்து என்னடா சொன்னான். ஏன்னா நைட்டு பூரா அந்த ரூமுக்குள்ளே இருக்கும்போது பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் இருக்குது எல்லாத்தையும் அதில் நிறைய குற்றவாளிகள் தான் எங்கெங்கே வச்சேன் எங்கே விற்றோங்கிறத சொல்லியிருப்பான். அதை அப்படியே நோட் பண்ணி அத்தனை பொருளையும் மீட்டுருவாங்க, அடிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல். ஒரு வழக்கில் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று லாக்கப்பில் வச்சுருக்கும்போது அவனுடைய மனைவி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேடி வந்தான். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், இந்த ரூமுக்குள்ளே ஒரு எக்யூப்மெண்ட், அது ரூம் டிரான்ஸ்மிட்டர்னு பேர்,
நாங்கள் டிடெக்டிவாக இருக்கும்போது கூட அதை நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். போலீஸ் வெளியே வேடிக்கை அது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம். அந்த ரூம் டிரான்ஸ்மிட்டரை ஒரு ரூம் உள்ளே வச்சுட்டு அது அப்படியே ரெக்கார்ட் ஆகும். குற்றவாளியும் அவன் மனைவியும் உள்ளே விட்டு அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவான். அப்போ மனைவிட்ட வந்து அவன் நிறைய விஷயம் சொல்லுவான். இங்கே வச்சுருக்கேன், இங்கே இவ்வளோ ரூபா இருக்குது, இவ்வளோ நகை, எல்லாத்தையும் சொல்லுவான். வெளியில் அந்த குற்றவாளிக்கு தெரியாமல் மனைவி 2 பேர் பேசுனதை போலீஸ் கண்டுக்காமல் போன உடனே அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனை எடுத்து இது பண்ணி கண்டுபிடிச்சி இவன் எங்கெங்கே வச்சுருக்கான்னு கண்டுபிடிச்சிடுவான். இப்போ இன்னும் சில வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி அடிக்கிறவனாக இருப்பான் குற்றவாளி. அவனால் 1 நாள் 2 நாள் தண்ணி இருக்க முடியாது. சில இன்ஸ்பெக்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவன்கிட்ட ரொம்ப இதாக பேசி அவனே கேட்பான் போலீஸ்கிட்ட, சார் எனக்கு தண்ணி அடிக்கணும் சார், பைத்தியம் பிடிச்சிடணும் சார்ப்பான். அந்த போலீஸ்காரன் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுவான், சார் தண்ணி கேட்குறான். சரி தண்ணி கேட்குறது, சரி தண்ணி வாங்கி கொடுத்துருவோம். அவனால் பைத்தியம் பிடிச்சமாக இருக்குது. சரி நான் தண்ணி வாங்கி கொடுத்துட்றேன், நீ உண்மையெல்லாம் சொல்கிறியாண்ணா சொல்லிடுறேன் சார்மா. மதுவுக்கு அடிமையானவன், இதே மாதிரி போதை மருந்துக்கு அடிமையானவன் இருப்பான். அவனுக்கெல்லாம் போலீஸ்காரங்க மதுவை வாங்கி கொடுப்பாங்க, குடிக்க வச்சுட்டு அவன்கிட்ட இருந்து உண்மையை கேட்பாங்க. அதில் பல விஷயம் வரும். போதை மருந்தை வாங்கி கொடுப்பாங்க, அதில் நிறைய விஷயம் வரும். ஆக எப்படி வந்து இந்த இதெல்லாம் உபயோகப்படுத்தி அவன்கிட்டருந்து குற்றத்தை வந்து குற்றம் சம்மந்தப்பட்ட உண்மையை வரவழைச்சிருக்காங்க. இதே தமிழ்நாடு போலீஸில் தான் இந்த திறமையான அதிகாரிகள்லாம் இருந்தான். ஒரு குற்றவாளி இருக்கான், அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா எங்கேன்னு இது நடந்தாலும் டைரி எழுதிடுவான். அவனை காவல்துறை கரெக்டாக அது பண்ணிடுவான். அவன் பிடிபட்டான்னு வைங்க, இவன் டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கிறவன்ட்டு அவன் வீட்டுக்கு உடனடியாக போய் அவன் என் வீட்டில் எங்கே டைரி எங்கே இருக்குங்கிறத கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எங்கே கொள்ளையடித்தான், எங்கே விற்றான், எங்கே பதுக்கினா அத்தனையும் அதில் இருக்கும். இதுதான் மூளையை உபயோகிக்கிறது. அப்போ இப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் இருந்த இந்த காவல்துறையில் இன்றைக்கி காட்டு மிராண்டித்தனமாக அடிக்கிறான். உங்களுக்கு இப்போ சாத்தான்குளத்தில் என்ன ஆச்சு? சாத்தான்குளத்துலேயும் இந்த கேடு இது மாதிரி தான் நடந்தது. 5 வருஷம் ஆச்சு, என்ன வழக்கு போய்கிட்டே இருக்குது. ஸ்டாலின் 5 மாதத்தில் அந்த சாரை முடிச்சிட்டோம் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் 5 வருஷமாக எனக்கு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து என்ன பண்ணீங்க? சாத்தான்குளம் தான் குதிச்சிங்களே, சிபிஐக்கு அனுப்புவேன்னீங்களே, ஏன் அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது தானே? அது மாதிரி சாத்தான்குளம் சம்பவம் ஒரு பெரிய கருப்பு புள்ளி நம்ம இதுக்கு. அதே மாதிரி இப்போ நடந்தது காவல்துறைக்கே வர லாயக்கில்லை. ஸ்டாலின் காவல்துறை நடத்துவதற்கு லாயக்கில்லைங்கிறது தான் புரிவாயிருக்கு. இதில் வேடிக்கை என்னென்னா நடந்துருச்சு குற்றம். திமுககாரன் போய் பஞ்சாயத்து பண்ணுறான். அந்த இறந்தவருடைய வீட்டுக்கு போய் உங்களுக்கு 5 லட்சம் தரேன், அரசாங்கத்தில் வேலை வாங்கி தரேன், பெருசுப்படுத்தாதீங்க, மீடியாவில் யார் வந்து கேட்டாலும் பேசாதீங்கன்னு அவங்கள சமாதானப்படுத்துகிறான். இதே மாதிரி நிறைய இடங்களில் காவல்துறை மரணங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. லோக்கலில் இருக்கிற திமுககாரன் போய் கட்ட பஞ்சாயத்து பேசி பணத்தை கொடுத்து வெளியில் சொல்லாதீங்கன்னு அந்த கொலையெல்லாம் மறைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு கசப்பான செய்தி வெளியில் வந்துருக்கு. ஆக இந்த அளவுக்கு நல்ல முதலமைச்சர் இருந்தார். அதன் அதன் தன்னுடைய நிர்வாகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை தெரிந்த முதலமைச்சராக இருந்தால் இவ்வளவு ஒரு கேவலமான விஷயங்கள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்திருந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்காது. காவல்துறையை அவருக்கு நடத்த தெரியவில்லை. இப்போது இருக்கும் காவல்துறை அதிகாரிகளிடம் சுத்தமாக அந்த திறமை இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பெண்ணும் அந்த அம்மாவும் அவங்க நகை எப்போ காணாமல் போயிருக்கு. அவங்களும் பாதிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு அந்த நகையை மீட்டு கொடுக்க வேண்டியது காவல்துறையின் கடமை. அதனால் அவங்கள நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு இதுதான் வழியா அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம எதிர்த்து பேசித்தான் ஆகணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் காவல்துறை இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக எப்படி செயல்படுதணும் அப்படின்னு தெரியாமல் காட்டு மிராண்டித்தனமான ஒரு போக்கை கடைப்பிடிக்கிறாங்க. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவர் இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எங்கள் மத்திய மனித உரிமை, மாநிலத்தில் ஒரு மனித உரிமை இருக்குது, அங்கே நீங்கள் கொடுக்கக்கூடாது. அங்கே டிஎம்கே ஏஜென்ட் உட்காந்துருக்கான். டிஎம்கே யாரை போட்டான்னு தெரியுமா? வந்த உடனே இந்த மனித உரிமையில் தான் போலீஸ் அட்டகாசம் பண்ணால் மனித உரிமைக்கு தான் போய் கொடுப்பான்னு சொல்லி கண்ணதாசன்னு சொல்லி ஒரு திமுக ஆள் டிவியிலெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஆள் தூக்கி அங்கே போட்டான். அந்த ஆள் என்னென்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜியை கைது பண்ணும்போது ஆஸ்பத்திரிக்கு பார்க்குறாப்புல. எவனாச்சும் மனித உரிமை இதில் ஆணையத்தில் உறுப்பினராக இருந்தவன் இதுக்கு முன்னாடி
பாதிக்கப்பட்டவொடனே நேரம் வந்து பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? திமுக அமைச்சர்னு ஒன்று நேரம் வந்து பார்க்குறாங்க. அதனால் மாநில மனித உரிமை ஆணையத்தில் எவனுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தயாராக இல்லை. அங்கே டிஎம்கே ஏஜெண்ட்டை வச்சுட்டான். அதனால் மத்திய இதில் வந்து மனித உரிமை ஆணையத்தில் அவ்வளோ புகார்கள் வருது. அதில் ஒரு உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் கொடுக்குறாரு. அந்த புகாரில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கும் அந்த ஒரு உயர் அதிகாரிகளுக்கும் பிரச்சனையாக உயர் அதிகாரிக்கும். அந்த உயர் அதிகாரி நடு ராத்திரியில் அவரை வீட்டிலேருந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போய் அடையாறில் ஒரு பங்களாவில் ஒரு இருட்டறையில் வச்சு 2 நாள் அடிச்சிருக்காங்க போலீஸ். உயிர் போகிற நிலைமை வந்தோடனே அவர் ஐசியூவில் கொண்டு போய் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துருக்காங்க. அவர் செத்துருவேன்னு நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களே ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியில் சொன்னால் உன்னை கொன்னையும் உன் குடும்பத்தையும் கொன்னுருவேன்னு சொல்லி அவரை வெளியில் அனுப்பியிருக்காங்க. அவர் இப்போ போய் மத்திய மனித உரிமை ஆணையத்தில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. ஒரு வழக்கறிஞருக்கே இந்த நிலைமை. காட்டுமிராண்டி ஆகிட்டான் காவல்துறையில் இருக்கிற அத்தனை பேரும். குற்றவாளியை காப்பாற்றுகிறான், ஞானசேகரன் மாதிரி குற்றவாளியை காப்பாற்றுறான், நிரபராதியை அடித்து கொள்கிறான். இவ்வளவு ஒரு கேவலமாக இருந்தால் என்ன அர்த்தம்? அதனால் கடுமையான கண்டனத்தை இப்போது ஸ்டாலினுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஆட்சி செய்வதற்கு தகுதி இல்லாவிட்டால், ஆட்சி செய்வதற்கு மூளை இல்லைன்னா விட்டுட்டு எவனாச்சும் உங்கள் கட்சியில் ஒரு அறிவாளிகிட்ட கொடுத்துட்டு போங்க. நீங்கள் தகுதியற்றவர் இந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கு. ஒன்றுமே தெரியாதல்ல உங்களுக்கு அப்படிங்கிறத கடுமையான கண்டனத்தை இந்த தாக்குதலுக்கு தெரிவித்து கொண்டு இந்த தாக்குதலின் அடிப்படையில் காவல்துறையை சீரமையுங்கள், நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வாங்க, இன்னும் ஒரு உயிர் காவல்துறையால் போகக்கூடாது இந்த தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய வரும். அடுத்தது திருச்செந்தூர் அரசியலுக்கு வருவோம். திருச்செந்தூர் கோயிலில் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு யார் பண்ணுறா? கட்ட பஞ்சாயத்து நம்ம எடுபடி சேகர்பாபு. இந்த கோயிலுக்கு உள்ளே நுழையவே தகுதி கிடையாது. பண்ணின அநியாயம் அக்கிரமம் கொஞ்சம் நெஞ்சமாக கோயிலுக்கு போகலாமா? ஆனால் அந்த நாட்டோட தலைவிதி சேகர்பாபு மாதிரி ஆளுகளே மந்திரி கோயிலுக்கு உள்ளே போய் பெரிய அவங்க தான். எல்லாருக்கும் லெட்டர், சிறப்பு தரிசனம், இவர் கொடுக்குற ஆளுக்கெல்லாம் லெட்டர். இவர் வைக்கிறது தான் இங்கே சட்டம். அவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி ஆயிடுச்சு எல்லா கோயில்களும். தரம் கட்டவர்கள், தகுதி இல்லாதவர்கள், மனிதனாக வாழ்வதற்கே தகுதி இல்லாத அரசியல்வாதிகள் நீங்கள்லாம் மந்திரி. அந்த கோயிலோட புனிதம் என்ன ஆகும்? நாசிக குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க போய் எல்லாம் பண்ணுற. சரி, இவரோட பண்ணால் பரவாயில்ல. சரி, மந்திரி தொலைஞ்சு போகுது இந்த நாட்டோட தலைவிதி. இப்போ திருச்செந்தூர் கோயிலுக்கு கனிமொழி ஆய்வுக்கு போகிறாங்க. கனிமொழிக்கு என்ன அதிகாரம்? கோயில் ஒன்று இல்லையே, எப்படி போகலாம்? மாநில அரசாங்கத்தின் ஆட்சியிலேயே இருக்கார் அவர். ஒரு எம்பி என்ன கொண்டு வரான்? அவங்க தூத்துக்குடி எம்பியான், திருச்செந்தூர் தூத்துக்குடியில் இருக்கான். அதனால் கனிமொழி வந்து ஆய்வு செய்வாங்களாம். ஆய்வு செய்கிறதுக்கு அடிப்படை தகுதி இந்த கனிமொழிங்கிற பெண்மணிக்கு இருக்கா? நாட்டை கொள்ளையடித்து 1,76,000 கோடியை கொள்ளையடித்து இன்னும் அடித்த கொள்ளை கொஞ்சம் நெஞ்சமா? இவ்வளவையும் கொள்ளையடித்து 6 மாதம் திகார் ஜெயிலில் இருந்த ஒரு பெண்மணி அந்த திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே கால் வைக்கலாமா? அந்த திருச்செந்தூர் கோயில் புனிதமே போயிடாது. அந்த அம்மாவுக்கு சொல்கிறேன், நீங்களே உங்கள் தகுதியை தெரிஞ்சுக்கணும். நீங்கள்லாம் உள்ளே போக தகுதி, அந்த கோயிலோட புனிதம் கிடலாமா? நீங்கள் வெக்கம் இல்லாமல் அந்த கோயில் உள்ளே போகலாமா? நீங்களே மறுத்து இருக்கணும். இவங்க போய் உள்ளே போய் இது செய்கிறாங்க. கேட்டால் எம்பி தூத்துக்குடி. நான் கேட்குறேன், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் கோயில் இருக்குது. சேகர்பாபு அங்கே போய் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கானை கூட்டிகிட்டு போய் ஆய்வு செய்வீங்களா? திருவண்ணாமலை கோயிலில் திருவண்ணாமலை எம்பியை கூட்டிகிட்டு போய் ஆய்வு செய்வீங்களா? சேகர்பாபு எடுபடி சேகர்பாபுவுக்கு ஸ்டாலின் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கையில் போட்டு காக்கா பிடிச்சி அவங்க காலில் விழுகணும். இவங்களை வந்து துர்கா ஸ்டாலினை காலில் விழுந்து ஒவ்வொரு கோயிலுக்காக கூட்டிகிட்டு போய் காலை தொட்டு கும்பிட்டு கதவை மூடி ஐஸ் வைக்கிறாரு. ஸ்டாலினை ஆம்பளைங்களையும் பொம்பளைங்களையும் ஆட விட்டு டான்ஸ் ஆட விட்டு ஐஸ் வைக்கிறாரு. உதயநிதிக்கும் ஆண்களை விட்டு டான்ஸ் ஆட வச்சு அவர் ஐஸ் வைக்கிறார். இப்போ கனிமொழியை கையில் போட்டுக்கணுங்கிறதுக்காக திருச்செந்தூர் கோயிலுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காரு. கனிமொழியை கேட்குறார், நாஸ்திக குடும்பத்தில் பிறந்தவர் நீங்கள், உங்கள் அப்பா ஒரு நாஸ்திகவாதி, அந்த நாஸ்திகவாதிக்கு பிறந்தவர் நீங்கள், தெய்வங்களை கிண்டல் செஞ்ச ஆள் நீங்கள். திருப்பதிக்கு அங்கே இருக்கிற ஆந்திரா எம்பிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு திருப்பதி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டு நிருபர்கள் பார்த்த உடனே, இல்லை உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க வந்தேன், ஏதோ ஒரு பொம்மை மாதிரி ஒன்று இருக்குதுன்னு பெருமாளை கேலி செய்தவர் இந்த பெண்மணி. இந்த பெண்மணிக்கு வந்து திருச்செந்தூரில் போய் கால் வைக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா?
கனிமொழி திருச்செந்தூர் கோயில் கால் வைத்ததனால் அந்த திருச்செந்தூரின் கோயிலின் புனிதமே கெட்டுவிட்டது. அதனால் இந்த திராவிட இயக்கம் யாருமே உள்ளே நுழைவதற்கு தகுதியற்றவர், அதிலும் குறிப்பாக கனிமொழிக்கு அந்த தகுதி இல்லை அப்படிங்கிறத எடுபடி சேகர்பாபுக்கு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளே விடாதீங்க, உங்களையும் கோயிலை விட்டு விரட்டும் காலம் விரைவில் வரும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது பூவை ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அதாவது ஹைகோர்ட்டில் முதலே சொன்னாங்க போலீஸ், சார் இவர் தான் மெயின் காரணம் மூளை அப்படின்னு. உடனே அந்த ஜட்ஜு 100 வக்கீலை பார்த்தார். 100 வக்கீலுக்கு ஒரு வக்கீலுக்கு 1000 ரூபா. அதில் பாதி பேர் வக்கீல் இல்லை, யூனிஃபார்மை மாட்டிட்டு சுற்றுறாளுங்க. நல்லா கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 500 1000 கூப்பிட்டிங்கன்னா ஒரு கூட்டமே வந்துடுவான். அவனை கூட்டிகிட்டு வந்து ஒரு 1000 பேரை கூட்டினோடனே நீதிபதி பயந்து போய், அப்போ மறுபடியும் விசாரிங்க, நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு சொல்லிவிட்டார். விட்டோடனே இப்போ விசாரித்து 26ஆம் தேதி ரிப்போர்ட் கொடுங்கன்னாரு. ரிப்போர்ட்டில் சொல்லிட்டாங்க, இந்த கடத்தலுக்கு முக்கிய காரணமே வருதான், விசாரணை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாருன்னாங்க. உடனே அவர் சுப்ரீம் கோர்ட்டு போகிறதுக்கெல்லாம் அந்த குரூப்புக்கு தெரியாது. ஜெகன்மூர்த்தி மாதிரி அதிமுக கூட்டணி கட்சி, அதுக்குன்னு சில தலைவர் இருக்காங்க இந்த மாதிரி ஆளை காப்பாற்றுறதுக்கு. அதுக்குன்னு சில தலைவர்கள் அவங்க பெரிய வக்கீலை வச்சு கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி காப்பாற்றி இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, இனி அவ்வளோதான். அதே சுப்ரீம் கோர்ட்டு ஏடிஜிபிக்கு அதெல்லாம் கைது பண்ணக்கூடாது, சிபிசிஐடி விசாரணை பண்ணிட்டாங்க. இப்போ கடத்திட்டு போன மூளையாக செயல்பட்ட ஜெகன்மூர்த்தியை அதெல்லாம் கிடையாது, உனக்கு முன்ஜாமீன் அப்படின்ட்டாங்க. அப்போ என்னாச்சு, மைனரை கடத்தினதாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாத்தையும் தூக்கி பொத்தொட்டியில் போட்டாச்சு. அதனால் எல்லாம் கையில் 10 லட்சம் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் தப்பு நடந்ததுன்னு வைங்க, 1000 ரூபா வக்கீல் 100 பேர் ரெடியாக இருக்கான். கூட்டிகிட்டு போய் கூட்டமாக நில்லுங்க, கோர்ட்டு பயந்துடும். கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் இல்லைங்க, போலீஸ் பயந்துடுவாங்க. அது இல்லைன்னா கூட 10-20 லட்சம் போட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்குன்னு ஆள் இருக்காங்க. போனீங்கன்னா பெயிலு ரிலீஸு எல்லாமே நம்ம நாட்டில் நடக்குது அப்படிங்கிறது. ஜெகன்மூர்த்தியை பற்றி நான் தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அந்த ஏரியாவில் போய் கேட்டு பாருங்கள். அதிமுக தலைவர்களுக்கு தான் சொல்கிறேன், ஓட்டு வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? மனது வருத்தமாக இருக்கிறது. எம்ஜிஆர் இப்போ வளர்த்த அதிமுக, ஜெயலலிதா இரும்புக்கரம் கொண்டு நடத்தின அதிமுக, இப்படி குற்றவாளிகளின் பின்னால் சுற்றிக்கிட்டு தெரியலைங்களே. எங்கே என்னத்தை சொல்கிறது? திருவள்ளூரில் போய் அதிமுக தொண்டர்லாம் திருவள்ளூரில் போய் இவரை பற்றி விசாரிங்க, பூரா கட்ட பஞ்சாயத்து. திருவள்ளூர் முன்னேறாமல் பல கம்பெனிகள்லாம் திருவள்ளூரை காலி பண்ணிட்டு வராங்க. மாமூல் கேட்குறாங்க, இதை கேட்குறாங்க, ரவுடிகளை வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஓட்டு விழுந்துடும்? இவர்கள் ஓட்டு நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா மற்றவங்கெல்லாம் ஓட்டே போட மாட்டாங்க. இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படியால் கூட வச்சுக்கிட்டு என்னென்னத்தையோ பண்ணிக்கிட்டு அதிமுக தான் இதற்கு மெயினாக. நான் முதல் சவுக்கு சங்கரை பிடிக்கும்போது வக்கீலெல்லாம் கொடுத்தது வேலுமணி, இதை பணத்தெல்லாம் கொடுத்தது வேலுமணி. இப்போ அதிமுக ஐடி விங்குக்கே எதிராக சவுக்கு சங்கர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறாருன்னு சொல்கிறாங்க. ஆக நல்லவர்களுக்காக உதவி செய்கிறீங்க, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தவறானவங்க இவங்களுக்கு போய் அதிமுக பின்னணியில் இருக்குது. அதனால தான் ஜெகன்மூர்த்தி ஜாமீனில் வெளிவந்துள்ளார் என்ற வருத்தமான செய்தியும் வந்திருக்கிறது அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது இது வள்ளுவர் கோட்டம். நான் பெருசாக கட்டிட்டேன்னு ஸ்டாலின் பெருமையாக பேசிக்கிட்டேன். வள்ளுவர் கோட்டம் சரின்னு சொல்லி வள்ளுவர் கோட்டத்தில் ரொம்ப பெருமையாக பேசிட்டார். 80 கோடியில் என்ன கட்டியிருக்காங்க? ஒன்றுமே கிடையாது. சும்மா இங்கே இருக்கிறதுக்கு புதுசாக பெயிண்ட் அடித்து போயிட்டு அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுது. சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுற இடத்துல எல்லோரும் நடந்து போகிற இடத்துல திருவள்ளுவர் படத்தை வரைஞ்சி வச்சுட்டாங்க. நல்லா தெரியாத நடைபாதை எல்லாம் அது வழியே நடந்து போவாங்க. ஸோ என்னாச்சு, அங்கே போனால் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் திருவள்ளுவர் மேலேயே கால் வச்சு குதித்து விளையாடுது. இந்த வீடியோவை பாருங்கள். இது திருவள்ளுவரோட வள்ளுவர் கோட்டை. இது நல்லா அழகாக அமைச்சிருக்காங்க, செலவெல்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இது திருவள்ளுவர். இதை பாருங்கள், இதை அடிச்சுட்டு ஒரு 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 பாதுகாப்பு வளையம் எதுவுமே இல்லை. எல்லாரும் போகிற வரவங்கெல்லாம் திருவள்ளுவர் மூஞ்சி மெரிச்சிக்கின்னு திருவள்ளுவர் இது பண்ணிக்கின்னு இந்த பசங்கள்லாம் விளையாடுறதுக்குள்ள எல்லாம் இது உள்ளே வருது. போகிறவங்களும் இதை மெரிச்சிட்டே போகிறாங்க. இதுக்கு மேலே திருவள்ளுவருக்கு யாராவது இவ்வளோ பெரிய மரியாதை கொடுப்பாங்களா?
ஆக இப்போ வள்ளுவர் கோட்டத்துக்கு யாராச்சும் பார்க்க போனால் திருவள்ளுவரை காலால் மிதிச்சுட்டு தான் உள்ளே போய் பார்க்க முடியும். அப்போ வள்ளுவருக்கு உங்கள் அப்பாவுக்கு செலவு வச்சிங்கள, உங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி தரையில் படத்தை போட்டுருக்க வேண்டியதானே, எல்லா பெருசும் மிதிச்சுட்டு போகிற மாதிரி. திருவள்ளுவருக்கு மட்டும் தரையில் போடுவாங்களாம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இது வேடிக்கை. 80 கோடியா, 8 கோடி கூட செலவாக இருக்காது, 80 கோடி கணக்கில் எழுதிட்டாங்க. திருவள்ளுவரை போட்டு மிதிக்க வச்சுட்டாங்க. அதனால் அடுத்த ஆட்சி வந்ததுன்னா கருணாநிதி சமாதியில் தரையில் எல்லாம் நடந்து போகிற இடத்துல கருணாநிதி படம் வரையப்படும், அண்ணாதுரை படமும் எல்லாம் நடந்து போகிற இடத்துல வரையப்படும். ஆனால் ஒவ்வொரு கோயிலிலும் செருப்பு எங்கே வைக்கிறாங்களோ அங்கே பெரிய ஈவேராவோட படத்தை பெருசாக வரைஞ்சி எல்லா கோயில்களிலும் செருப்பு போடும் இடத்தில் ஈவேரா படம் வரையப்படும். வள்ளுவருக்கே இப்படி ஒரு அவமதிப்பு உங்கள் ஆட்சியில் என்றால், உங்கள் அப்பாவுக்கு அண்ணாதுரை சாமியை திட்டின அண்ணாதுரைக்கும் சாமியை செருப்பால் அடித்த ஈவேராவுக்கும் செருப்பு வைக்கிற இடத்துல தான் இதே மாதிரி படங்கள் வரையப்படும் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு செய்தியாக தெரிவிக்க விரும்பும். அடுத்தது, எந்த கும்பனாலும் திராவிடத்தை வீழ்த்த முடியாது, திராவிடத்தை அசைக்க முடியாதுங்கிறாரு வீரமணியின் தாமரைக்கணிட்ட வாங்கின சரியான அதிமுகவை சேர்ந்த தாமரைக்கனி ஸ்ரீவில்லிபுத்தூர் போகும்போது காரை மறைச்சி அடி வாங்கின அடி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனால் வெளியிலேயே சொல்லாமல் ஃபோட்டோ எதுவும் வந்துடாமல் அப்படியே மறைச்சிட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார் அதிமுக. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திராவிடத்தை அழிக்க முடியாது. அப்போ திராவிடத்தை அழிக்க முடியாதா அப்படின்னா நீங்கள் பழைய கதையை தெரிஞ்சுக்கோங்க. திராவிடத்தை அழிக்க முடியுமா இல்லை முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, திராவிடம் எப்படி ஆரம்பித்தது தெரியுமா? ஈவேரால பாம்பையும் பாப்பானையும் கண்டால் பாப்பானை அடியினர், பார்ப்பனை எதிர்ப்பு, பார்ப்பானை இதை வெட்டுனர், பூணூலை குடுமியை வெட்டுனர். ஆக பார்ப்பனர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கம் அண்ணாதுரையிலேருந்து கருணாநிதியிலேருந்து அத்தனை பேரும் பார்ப்பனை எதிர்ப்பாளர். கடவுள் என்ன பண்ணா, பார்ப்பனனை தானே நீ எதிர்த்த, அந்த உன் திராவிட இயக்கத்துக்கு ஒரு தலைவியாக ஒரு பார்ப்பன பெண்ணையை கொண்டு வரண்டான்னு சொல்லி ஜெயலலிதா என்ற பார்ப்பன பெண்ணை, எந்த பார்ப்பனனை உதப்பேன் நானோ ஜெயலலிதா என்ற பார்ப்பன பெண்ணை வெக்கங்கட்டு இந்த திராவிட இயக்கத்துக்கு தலைவராக கொண்டு வந்தான். அப்போ இப்போ சட்டம் பேசுகிற வீரமணி வெக்கம் இல்லாமல் அதே ஜெயலலிதா பார்ப்பன பெண்ணிட்ட போய் காலில் விழுந்து எத்தனை ரெக்கமெண்டேஷனை பண்ணுங்க. ஓம் திராவிடம் அழிக்க முடியாததா? காலில் விழுந்தது ஓம் திராவிடம், யாருக்கா இல்லை, பார்ப்பன பெண்ணோட காலில் விழுந்தது ஓன் திராவிடம். உன் தலைவர் என்னைக்கு மஞ்சள் துண்டு போட்டார் அன்னைக்கே அழிந்து விட்டது ஓன் திராவிடம். உன் ஈவேராவுடைய மனைவி நாகம்மாள் என்னைக்கு கோயிலுக்கு போக ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே விழுந்து விட்டது ஓன் திராவிடம். உன்னுடைய ஸ்டாலின், உன்னுடைய தலைவர் என்று நீ இன்று பேசக்கூடிய ஸ்டாலின் என்று பதவியேற்புக்கு முன்னாமல் திருப்பதியிலிருந்து வெங்கடாஜலபதியிட்டிருந்து பிரசாதத்தை வாங்கி கொண்டு கையில் திருப்பதி கயிறை கட்டிக்கொண்டு பதவியேற்க போனார் அன்னைக்கு செத்து விட்டது யாவும் திராவிடம். அதோடைய அன்னைச்சு உன்னுடைய அடுத்த தலைமுறை உதயநிதி என்னைக்கு நயன்தாராவை கூட்டிட்டு பழனி கோயிலுக்கு போனார் அன்னைக்கே செத்து போய்விட்டது ஓன் திராவிடம். இன்றைக்கி உன் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன்லாம் போய் கோயிலில் கியூனுக்குள்ள நிற்கிறான். வெக்கம் இல்லாமல் திராவிடத்தை அழிக்க முடியாதுன்னு எப்படி பேசுகிறீங்க? உன் கே.என். நேரு போய் பாருங்கள், திருப்பதியில் போய் க்யூவில் நிற்கிறாரு. உங்கள் கனிமொழியை பாருங்கள், இப்போ ஆந்திரா எம்பிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி கொண்டு திருப்பதி வெங்கடாஜலபதிகிட்ட போய் க்யூவில் நின்று சாமி கும்பிட்றாரு. அத்திவரதர் வரும்போது உன் திராவிட குடும்பங்கள் அத்தனை பேரும் வெக்கம் இல்லாமல் க்யூவில் நின்னீங்க அத்திவரதரை தரிசிக்க. உன் திராவிடம் அழிஞ்சு போய் எத்தனையோ நாள் ஆச்சு. என்னைக்கு கோயிலில் வந்து க்யூவில் நின்னையோ அன்னைக்கே வந்து உங்களுக்கு திராவிடம் அழிஞ்சு போச்சு. அவளை வேணும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், வீட்டில் இருக்கிறவன்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் வெக்கம் இல்லாமல் திராவிட இயக்கம் என்று ஒற்றை மனிதர் வீரமணி பேசி கொண்டிருக்கிறார். பிராமண பெண்ணிடம் காலில் விழுந்து தன்னுடைய சுயமரியாதை இழந்த வீரமணி இன்று சுயமரியாதை இயக்கத்தின் தலைவராக எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.